தமிழகத்தில் அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டுவர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாஜக. ஆனால் அதிமுகவோ இன்னும் எந்த பதிலையும் சொல்லாமல் நழுவிக்கொண்டே இருக்கிறது. ஜனவரி முதல் வாரத்தில் சென்னையில் நடந்த RSS கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட அமித்ஷாவிடம் RSS நிர்வாகிகள் தமிழக கூட்டணி பற்றி கேட்டபோது அது தன் பொறுப்பு என்று அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்திருந்தார். ஆனால் இன்னமும் அது பற்றி ஒரு முடிவு கிடைக்காத நிலையில்தான் கடைசி கட்டமாக கர்நாடகத்தில் தான் செயல்படுத்திய ஆபரேஷனை இப்போது கையில் எடுத்திருக்கிறார் அமித்ஷா. கடந்த ஆண்டு நடந்த கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாவட்ட ஒன்றிய காங்கிரஸ்காரர்களின் சொத்து மதிப்பு, கடந்த 5 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு பின் சொத்து மதிப்பு என்ன என்பது பற்றிய தெளிவான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட ஒன்றிய வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு அனுப்பப்பட்டது. மிகப்பெரிய தலைவர்களைத்தான் விமர்சிக்க வேண்டும் என்பது இல்லை. உன் வீட்டு பக்கத்தில் இருக்கும் காங்கிரஸ்காரர் எப்படிப்பட்டவர் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் உத்தரவு. கடற்கரையோர கர்நாடகாவில் பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி அமித்ஷாவின் இந்த ஆபரேஷனால் வந்ததுதான். அதைத்தான் தமிழகத்திலும் செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார் அமித்ஷா. அதன்படி தமிழகத்தில் சீக்ரெட் ஆபரேஷனை தொடங்கியிருக்கிறது மத்திய அரசு. தமிழகத்தில் உள்ள அதிமுக எம்பிக்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவர்கள் பெயரில் வாங்கிய சொத்துக்கள், குடும்பத்தினர் பெயரில் வாங்கிய சொத்துக்கள், உறவினர்கள் பெயரில் வாங்கிய சொத்துக்கள், பினாமி பெயரில் வாங்கிய சொத்துக்கள் என அத்தனையும் கணக்கெடுக்க ஆரம்பித்துள்ளனர். இந்த ஆபரேஷனை ஐபி மூலமாகவே பாஜக அரசு தொடங்கி இருக்கிறது. தமிழகம் முழுக்கவே ஐபியை சேர்ந்தவர்கள் விசாரணையை தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் யாரெல்லாம் புதிதாக சொத்து வாங்கினார்கள், அதில் அந்த பகுதி அதிமுகவினர் வாங்கிய சொத்துக்கள் எது, அதில் அமைச்சர், எம்பி, எம்எல்ஏக்கள் பின்னணியில் வாங்கிய சொத்துக்கள் எவை, பினாமி பெயரில் வாங்கியது என்றால் அவரது விவரம் என மொத்தமும் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறது ஐபி. இந்த சொத்து விவரங்கள் மொத்தமும் கைக்கு வந்த பிறகுதான் பாஜகவின் அரசியல் ஆட்டம் ஆரம்பமாகும் என்கிறார்கள். ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு ஒத்து வராத பட்சத்தில் சொத்து பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் பிஜேபியின் திட்டம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். குறிப்பாக சேலம், தேனி, மதுரை மாவட்டங்களில் தான் இந்த விசாரணை ரொம்பவே தீவிரமாக நடக்கிறது. எடப்பாடி சம்பந்தப்பட்ட எதுவும் விடுபட்டு போய்விடக்கூடாது என்றும் டெல்லியில் இருந்தே உத்தரவு வந்திருக்கிறதாம். அதனால் தோண்டி துருவி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள். அதிமுகவா திமுகவா என பாமக தீவிர டிஸ்கஷனில் இருப்பதை நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திண்ணையில் கூறியிருக்கிறோம். ராமதாஸை பொறுத்தவரை அதிமுகவுடன் போய்விடலாம் என சொல்லவே ஆரம்பித்து விட்டாராம். ஆனால் அன்புமணியோ அதிமுகவுடன் நாம் போனா அது தற்கொலைக்கு சமந்தான், நமக்கு எதிர்கால அரசியலே இல்லாம போயிடும், அகில இந்திய அளவுல அடுத்து பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே தெரியுது, அதுல போய் நாம எம்பி ஆகி என்ன வந்துட போகுது, திமுக கூட்டணிக்கு போனா அங்க காங்கிரஸ் இருக்கும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் உட்காரும் போது அமைச்சரவையில் நமக்கு இடம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டாலினிடம் இதை ஏற்கனவே துரைமுருகன் உள்ளிட்ட சிலர் சொன்னபோது அவரிடம் இருந்து பெரிய ரியாக்ஷன் எதுவும் வரவில்லை. ஆனாலும் விடாமல் பாமக தரப்பில் இருந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை திமுகவில் ஓகே ஆனாலும் பாமக கேட்பது கிடைக்குமா என்பது சந்தேகமே. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.